Assalamualaikum warahmatullahi wabarakatuh. La ilaha illallah Muhammadur Rasulullah. La ilaha illallah Muhammadur Rasulullah. La ilaha illallah Muhammadur Rasulullah sallallahu alaihi wasallam. Ya ma'asyaral muslimin rahimakumullah.
روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب فقد لغوت. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அவர்கள் ஜும்ஆ பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து வாய் மூடி என்று சொன்னாலும் அன்னாருடைய ஜும்ஆ வீணாகிவிட்டது என்று கண்மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதக்கூடிய ஜும்ஆ பிரசங்கத்தை காது தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையை அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله المولانا العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் எம்பெருமானார் உயிரிலும் மேலான
உள்ளமெல்லாம் நிறைந்த சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் கியாம வரையிலே வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இல்லமா பள்ளி வாயிலுக்கு இஅ்திகாஃபிலும் நியத்தோடு வந்திருக்கக்கூடிய நறுமணி ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே என்னென்ன விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையாக பிறப்பித்தானோ அவைகளை வாழ்க்கையிலே முற்று முழுவதுமாக ஏற்று எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து வைத்தானோ அவைகளை முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தில் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை ஸ்ரீதேவிகளே, குறுகிய நேரத்துக்குள்ளால் ஒவ்வொரு ஜும்ஆக்களிலும் சில சில விடயங்களை காலத்துக்கு காலம் ஆலிம்கள் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான நோக்கம் மனிதன் மறதியாளன். சில விடயங்கள் அவர்களுக்கு காலத்துக்கு காலம் நினைவு ஊட்டப்பட்டால் அவருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகும் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதன் மறக்கக்கூடிய இயல்பு நிலை கொண்டவர். சில விடயங்களை பேச ஆரம்பிக்கின்ற பொழுதே இந்த விஷயங்களை எல்லாம் முன்பதாக அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், ஆனாலும் கூட அவர்கள் மறந்திருப்பார்கள். வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலே கடைபிடித்துக் கொண்டே வந்திருப்பார்கள். சில கட்டத்திலே அது தன்னை அறியாமலே பொழுதுபோக்குத்தனமாக விடுபட்டிருக்கும். எனவேதான் ஜும்ஆக்களிலே நினைவூட்டல் குறுகிய ஒரு 25 நிமிடங்களுக்குள்ளால் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நினைவூட்டல். அருமையானவர்களே, நாம் அத்துணை பேர்களும் இன்று வாழக்கூடிய இந்த காலம் இருக்கிறது, இது தனி மனித ஒழுக்கம் குறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் மாறி போயிருக்கிறோம். சமூகம் என்பது தனி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த கூட்டம் தான் சமூகம். எனவே ஒரு சமூகம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக விளங்க வேண்டும் என்று இருந்தால் தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. அன்று அரபுலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தனி மனிதராக ஒழுக்கம் நிறைந்த ஒரு தனி மனிதராக அன்று வாழ்ந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள் என்றால் அங்கு மக்காவில் இருந்த காலம் அத்தனையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது மாத்திரமில்லாமல் வாழ்ந்து காட்டியது ஒழுக்கம். ஒழுக்கமுடையவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஆரம்ப கட்டம் இருக்கிறது, சிறு பிராயத்தில் இருந்து வாலிப பருவத்தில் இருந்து நம்பிக்கை நாணமுடையவர்களாக வாழ்ந்தார்கள், உண்மையாளர்களாக வாழ்ந்தார்கள். பொய் என்றால் என்னன்னே தெரியாது, புறம் பேச தெரியாது, கோல் சொல்ல தெரியாது, நயவஞ்சகத்தனம் தெரியாது, பொறாமை என்பது அடிப்படையிலே கிடையாது. அப்படி பெருமானாருடைய அந்த ஆரம்ப கட்டத்தை அல்லாஹ் கட்டமைத்து வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதனை செய்வதோடு மாத்திரம் அவர்களுடைய அந்த நபுவத்தை வெளிப்படுத்தவில்லை. போதனை அல்ல, அது வாழ்க்கை. தனிமனித ஒழுக்கம் என்பது, அந்த தனிமனித ஒழுக்கம் என்பது
ஒரு சீரான தலைமைத்துவத்தின் கீழால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து வைத்தார்கள், கட்டமைத்து கொடுத்தார்கள். அதிலே வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அருமை சஹாபா பெருமக்கள். இன்றும் கூட பாரசீகத்திலே காந்தியடிகள் சொல்லக்கூடிய ஒரு நினைவு இருக்கிறது, ஒரு சொல்முரசு இருக்கிறது. என்னவென்றால், கலீஃபா உமருடைய ஆட்சி காலம் எப்பொழுது இந்த பாரசீக மண்ணிலே அமையுமோ அப்பொழுது இந்த இந்திய தேசத்தை எல்லோரும் உலகளவிலே திரும்பி பார்ப்பார்கள் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சியை ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் சொல்லுவதாக இருந்தால், நான் சொல்ல வருவது முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சமுதாயம் சஹாபா பெருமக்கள். தனிமனித ஒழுக்கம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக எல்லா மதங்களையும் விடவும் இஸ்லாம் மதம் சிறந்து விளங்குகிறது. ஒரு தனித்துவம் என்ற மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை கட்டமைத்தான். அழகிய குணங்களையும் ஒழுக்கங்களையும் கொண்டு, வெறுமனே சட்டங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்ல. தனிமனித ஒழுக்கங்கள் நிறைந்த மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏனைய இடங்களிலே நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானாரினுடைய அந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய அந்த அழகிய மாதிரி எங்கே இருந்து உருவாகும்? இன்று நாங்கள் அதனை எந்த இடத்தில் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் அதனுடைய அடித்தளம் வீட்டிலே உருவாக வேண்டும். தனிமனித ஒழுக்கம் என்பது பெற்றோர்களினால் பிள்ளைகளுக்கு வீடுகளிலே போதிக்கப்பட வேண்டிய அந்த ஒழுக்கம், அதுதான் சமுதாய சீர்திருத்தத்தினுடைய ஆரம்பம். ஊரா போய் சொல்லுவதை விட தன்னுடைய வீட்டில அந்த ஒழுக்க விழுமியங்கள் போதிக்கப்பட வேண்டும். பெருமானாருக்கும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குடும்பத்தாருக்கு முதலாக அந்த மார்க்கத்தை எட்டி வைக்குமாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறி வைத்தார். அப்படி என்றால் இன்று நாங்கள் அந்த சுய ஒழுக்கங்களை மறந்து வாழக்கூடிய சமுதாயமாக குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் மாறி போனது. அந்த சிஸ்டம், அந்த தொடர் விடுபட்டது. பிள்ளை வளர்ப்பு என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் கருவுற்றதில் இருந்து அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுப்பிலே வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக காதை அல்லாஹ் ஆக்குறான். முதல்ல ஒரு குழந்தைக்கு வேலை செய்யறது காது. மரணித்ததுக்கு பின்னாலும் ஓய்வு பெறாதது காதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க அடக்கிட்டு வரக்கூடிய செருப்பு சத்தங்களையும் மையத்து கேட்கும் என்றாங்களே. அப்போ ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அந்த செவித்தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளை மதத்தினுடைய அந்த ஆரம்பம் துவங்குகிறது அந்த செவித்தன்மையின் மூலமாக. மாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக அவர்கள் விளங்கினார்கள் என்றால் அதனுடைய அடிப்படை தாய் கருவிலே சுமக்கின்ற காலத்திலே குர்ஆனை ஓதும் சுபாவம் உள்ளவர்களாக குர்ஆனை ஓதி வயிற்றிலே சத்தம் போட்டு ஊதக்கூடிய ஒரு சிறந்த தாயாக மாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் விளங்கினார்கள் வரலாறை பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வீட்டிலே சுய தனிமனித ஒழுக்கம் உருவாக வேண்டும். இன்றைக்கு என் மகன் 20 வயசுல ஒவ்வொரு பாவிலைக்கு ஆராய் கொண்டிருக்கிறான். ஏதோ தான் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறாரு. அவருக்கு எது சொன்னாலும் புத்திக்கு விளங்குது இல்லையா? நாங்க விட்ட பிள்ளை ஆரம்பத்திலே விட்ட பிள்ளை. 15 வயசுக்கு போல ஒரு புள்ளைய திருத்தத்துக்கு போவேடா. ஒரு புள்ளையுடைய சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்படுது. அந்த புள்ள கனவுல இருக்கிற காலத்திலே இருந்து ஒழுக்கம் உள்ளவர்களாக பெற்றோர்கள் விளங்க வேண்டும். அந்த நேரத்தில் கோட்டை விட்டு என்ன புள்ள 16 வயசுல இன்னைக்கு ஒவ்வொரு பாதிரைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாரு.
அவருக்கு தேவையில்லாத கெட்ட பாவினைகள் வந்து இருக்குது. என் குடும்பத்துல யாருக்கும் இல்ல, என்ன புள்ள மட்டும் இப்படி மாறி போனாருட்டா அதுக்கு காரணம் இந்த புள்ளைக்கு இப்பொழுது நாங்க சொல்றது விளங்காது. பச்சை மரத்துல ஆணி அடிச்சது போல அந்த புள்ளைக்கு வீடுகள்ல தாயினுடைய கருவறைதான் பிள்ளையினுடைய முதல் வகுப்பறை. புள்ள வயிற்றில் இருக்கிற காலத்துல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தகப்பன்மார் செய்த ஒவ்வொரு பிள்ளைகள், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாலினைகள், அவர்களுடைய அந்த பாலினைகள் எல்லாம், அவர்களுடைய உடை நடைகள் எல்லாம், அவர்களுடைய நாகரிகம் எல்லாம் பிள்ளை வளர்ந்து ஆளாகி வருகின்ற பொழுது அப்பொழுதும் கூட சில தகப்பன்மார் அவர் புகைப்படத்துக்கு அடிமையானவர் இருப்பார். ஆனா பிள்ளைக்கு சொல்லுவார், வீட்டுல நீங்க புகை பிடிக்க வாழணுவார். அது எப்படி பிள்ளைகள் கேட்கும்? ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிள்ளையும் கூட திருப்பி பேசக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துட்டாங்கடா என்ன கேட்பாரு? வாய் மூடி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நாங்கள் மாறி போகிறோம். உண்மையானவர்களே, பிள்ளை வளர்ப்பினுடைய ஆரம்பம் பெற்றோர்கள் நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பதை குறித்துதான் என்னுடைய பிள்ளைகளும் வளர்கிறது. தகப்பன்மார் இருக்கக்கூடிய அந்த பாவினைகள், அவருடைய உடைநடைகள், அவருடைய அந்த ஒழுக்க குணங்கள், அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்கள் நடக்கும் ஒழுக்கங்கள், அவர்கள் செய்யக்கூடிய வியாபார நுணுக்கங்கள், அவர்கள் பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களா, பொறாமை குணம் கொண்டவர்களா, பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய உள்ளம் கொண்டவர்களா, என்னுடைய பெற்றோர்கள் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளும் வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். எப்பொழுது சிறந்த ஒரு பிள்ளை வார்த்தெடுக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவன் சிறந்த ஒரு மனிதராக சமுதாயத்திலே வாழ்கிறான். இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தெடுக்கப்படுவார்களேயானால் ஒரு சிறந்த சமுதாயம் என்பது இயற்கையாகவே உருவாக தேவையில்லை. நான் சொல்ல வருவது, பெற்றோர்கள் விட்ட குறைபாட்டினால் இன்று அவர்கள் எவ்வளவு அழுது புலம்பினாலும் வேலை இல்லை. எத்தனை ஆளின் பெருமக்கள், எத்தனை தீண்டாளிகள் இன்றைக்கு அவர்கள் சீராகிவிட்டார்கள். அவர்களுடைய இளமை பருவத்திலே அவர்கள் செய்ததை அல்லாஹ்விடம் தௌபா செய்துவிட்டு அவர்கள் மீட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களால் இன்னும் மீட்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளால் வைத்துக் கொள்ள முடியவில்லை. சிலர்கள் முயற்சி செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் சிலர்கள் முயற்சி செய்து அந்த முயற்சி வீணாகிக் கொண்டே போகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலான தகப்பனுடைய சொல்லோ செயலோ அந்த பிள்ளைக்கு எடுபடாது. நான் சொல்ல வருவது, சீரான ஒழுக்கம் வீட்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், பிள்ளையை கருவிலே சுமந்த தாய்மார்கள் அந்த பெண்மணிக்கு, அந்த ஆண் வீட்டிலே பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த பிள்ளை செம்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று இஸ்லாமிய விஞ்ஞானமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அழகான வார்த்தைகளை கருவிலே பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசுங்கள். அழகான குணமுடையவர்களாக நீங்கள் பேசுங்கள். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். நீங்க விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு புள்ள 3 மாசம் தாண்டி கருவில வளரக்கூடிய நேரத்துல நல்ல விஷயங்களை நீங்க என்னவா அந்த பிள்ளை ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ, அதை வைத்து கிட்ட போய் நீங்க சொல்லி வாங்க. அந்த புள்ள வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அது பிரதிபலிக்கும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதைத்தானே இஸ்லாம் அண்டே சொன்னது. நீங்கள் எப்போதாவது அந்த பிள்ளை கருவுற்று அந்த 5 வருஷம் 10 வருஷம் புள்ள இல்லாமல் இருப்பாங்க. ஆனா அந்த புள்ள கிடைச்ச அந்த குதூகலத்துல அல்லாஹ்வையே மறந்துடுவாங்க. அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய பாக்கியத்தை கொடுப்பான், கொடுத்தும் சோதிப்பான். அந்த பிள்ளையை சோதனையாகவும் அந்த ஆக்குவான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அப்படித்தான். அப்படி என்றால் நான் சொல்ல வருவது, அப்படி கொடுத்த அந்த பிள்ளை எப்பொழுதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் அல்லது தகப்பன்மார்கள் அந்த பிள்ளையை தன்னுடைய மனைவியினுடைய வயிறறைக்கு சென்று கருவுற்ற நிலைமையில நல்ல விஷயங்களை, மகனே, என் அன்பு மகனே, நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளைக்கு அடையாளமாக சொன்ன ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் வரப்போகிறீர்கள். வந்த நேரத்திலே தீய மனிதர்களையும் பார்ப்பீர்கள், நல்லவர்களையும் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே. அல்லாஹ்வினுடைய அந்த கடமைகளிலே நீ ஒருபோதும் குறைவிட்டு விடாதே. பெருமானாருடைய அந்த வாழ்க்கை உன்னிடத்தில் வர வேண்டும். நீ ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் எதனை போதித்தார்களோ அது உன்னுடைய வாழ்க்கையாக வர வேண்டும். அல்லாஹ் என்றார் யார், ரசூல் என்றார் யார், சொல்லி பாருங்கள். ஒரு மாசத்துக்கு 2 தடவை அந்த கருவுல வச்சியை பழக்கணும் அந்த பிள்ளைய.
நான் சொல்ல வருவதனுடைய மூலம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சமுதாய சீர்திருத்தம் என்பது இடையில் வந்து சமுதாயத்தை சீர்திருத்த முடியாது. முடியும், முயற்சி, ஆனால் அதற்கு ரொம்ப காலம் எடுக்கும் என்கிறேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அரபுலகத்திலே செய்த மாற்றம் என்ன தெரியுமா? அந்த மக்காவிலே வாழ்ந்த 12 காலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது ஒழுக்கத்தை மாத்திரம்தான். ஒழுக்கம் தான், தனிக்கிற ஒழுக்கம். இபாதத்துக்கள் 2வது, வணக்க வழிபாடுகள் 2வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்பஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு யார் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி கேளு, 5 நேரம் தொழணும், வருஷக்கணக்காக தொழணும், அவர் தான் சிறந்த மனிதர். தஹஜ்ஜுல கியாம் வரையும் தொழுது கொண்டே இருக்கணும், சுஜூதிலே இருக்கணும், அவர் தான் சிறந்த மனிதர் சொல்லி இருக்கீரும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்பஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்க யாரு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவங்க தான் சிறந்த மனிதர்கள் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அந்த குணங்கள் இடத்துல இல்ல. வியாபாரத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவு பொய், எவ்வளவு மோசடி. இன்னைக்கு சர்வ சாதாரணமா அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பைக், இன்னைக்கு ஒரு இளைஞர் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு பைக் எடுக்கணும். அவருக்கு வேலைக்கு போன 2 மாசத்துல செய்த முதல் வேலை என்ன? அவருக்கு ஒரு பைக் எடுக்கணும். என்ன செய்யறாரு? முழு முதலை கட்டி அடிக்கிறாரு. பைக்க முதல் முழு சல்லியை கொடுத்து அவர் பைக் எடுக்கிறாரு. தகப்பன்மார் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? வீட்டிலேயும் அந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிலே உங்களுக்கு பரக்கத்தில்லை என்றால் தனி மனித ஒழுக்கத்தை தாண்டி சமுதாயம் சீர்கெட்டிருக்கிறது. இந்த வட்டியுடைய தொடர்பிலே எத்தனை ஆளுங்கள் வந்து ஆணித்தரமாக சொன்னாலும் இதனை விட்டு விட முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை நாங்கள் மாறி போயிருக்கிறோம். இளைஞர் 2 மாசம் சம்பளத்தை எடுத்து என்ன செய்யறாரு? டவுன் பேமெண்ட் கேட்கிறாரு இல்லையா? இந்த பைக்ல பொறுமதி ஒரு 8.5 லட்சம் வைங்க. என்ன செய்யறாரு இவரு? ஒரு 2.5 லட்சத்தை கொடுத்தாச்சு, பைக் எடுத்தாச்சு. ஆகவே நல்லடியார்களே, மீதம் உண்டான 4 வருடங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு நீ மாத்திரமல்ல, உனக்கு யாரெல்லாம் கையெழுத்திட்டார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏன் சிந்திக்க மறுக்கிறோம்? எத்தனை பேர் இந்த இடத்துல வாகனத்துக்கு சைன் பண்ணாம இருக்கிறீங்க? கூட்டாளி பைக் எடுக்கிறாரு, கொஞ்சம் வாகனத்தை சைன் பண்றதுக்கு அந்த பைக் ஹராமா ஹலாலா யாரு சிந்திச்சது? அது லீசிங் போட்டு எடுக்கிற பைக். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் தெளிவான ஹராம் என்று தெரிந்தும் கூட அதை விட்டு விலகுறதுக்கு மனசு இல்ல. ஆனா இப்படியும் சில கூட்டம் இருக்குது. அதுல 2 கேட்டகரி. என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? தனி மனித ஒழுக்கம் என்பது சமுதாய ஒழுக்கத்திற்கு காரணமாக அமையும். தனி மனித ஒழுக்கம் கெடும் பொழுது சமுதாயமும் சீர்கெட்டு விடும். அதைத்தான் சொல்ல வருகிறேன். சிலர்களுக்கு அத்தியாவசியம் பை, சிலர்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். அவர்களுக்கு அன்றாட தேவை, அவருடைய வியாபார நோக்கங்களுக்காக வேண்டி அவருக்கு பைக் தேவை. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அவருக்கு யாருமே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முதலுக்கு யாரும் பைக் கொடுக்கிறாங்க இல்லை. ஏதோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து அவருடைய தொழிலுக்காக வேண்டிய ஒரு பைக்கை எடுத்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள், ஹராம் தான். லீசிங்ல பைக் எடுத்துட்டாரு, ஹராம் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கிறான். அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். அப்பொழுதும் கூட அந்த வட்டியிலே இருந்து மீளக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற 1000 பேர்கள்ல லீசிங் உள்ளவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்தா எத்தனை பேர் பேலன்ஸ் ஆகுவாங்க? சீடேர்கள் இருக்கிறாங்க, வட்டியின் பக்கமே நெருங்காதவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, வங்கியின் பக்கமும் கூட நெருங்காதவர்கள் எத்தனை பேர்கள் இன்னும் இருக்கிறாங்க, தெரிஞ்ச வகையில் இருக்கிறாங்க. சந்தோஷம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடிச்சுவடுகள் இன்று வரையிலும் பின்பற்றப்படக்கூடியதை நினைச்சு சந்தோஷம் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு நான் சொல்ல வருவது அதைத்தான். சமுதாய சீர்திருத்தம், சரியான தலைமைத்துவம் என்பது அது குன்றி போன காலகட்டத்திலே நாம் எப்படியான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் என்றால், ஒரு சமுதாயத்துக்கு வரக்கூடிய அழிவு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எல்லாருக்கும் தான் வரும். சொன்னாங்க இல்லையா, ஒரு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறதாக இருந்தாலும் நல்லவங்களுக்கு இறங்காது. ஒரு ஊருக்கே சாபம் இறங்கணும், அவன் நல்லவன் மட்டும் மாத்திர
அந்த நேரத்தில் அவங்களுக்கு மட்டுமா இறங்குது? இல்லையே. நலவு கெட்டவரும் சேர்த்தா மழையை மட்டும் நல்லா வீட்டுக்கு மட்டும் பெய்ய வைக்கணுமா? ஏதாவது எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நலவு கெடுதி இறங்கப்படுது. நான் சொல்ல வருவது சமுதாய சீர்திருத்தம் என்பது தனி மனித ஒழுக்கங்களினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிறேன். அதற்கு சரியான தலைமைத்துவம் வேண்டும். அந்த தலைமைத்துவம் எந்த தலைமைத்துவம்? வீட்டில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம். வீட்டில் ஒரு தலைமைத்துவம் சீராயினால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அவர் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த வீட்டிலே சரியான தலைமைத்துவத்துக்கு கீழால் வார்த்தெடுக்கப்பட்ட இவர் சமுதாயத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே இவரும் சீர்திருத்தப்பட்ட நல்ல தலைமைத்துவத்துக்கு அடிபட்டு வாழுவாரு இல்லையா? இவர் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் தலைமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கூட்டத்தில் இவர் மாறி போவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வருவது அல்லாஹ்வினுடைய மாளிகைகளையாக இருந்தாலும் இன்றைக்கு நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகங்களாக இருந்தாலும் அவர்கள் தகுதியானவர்களா என்பதை அவர்கள் தான் யோசிக்கணும். 5 நேரம் தொழுகைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறி போகும் காலத்திலே அவர்கள் அதற்கு அடிப்படையே அவர்கள் தகுதி வாழ்கிறார்கள். ஆனால் நிறைய பள்ளி வாயில்கள்ல ரெஸ்டி போர்டு இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு ஊர்ல. ஆனா அவங்களோட வியாபாரங்கள் எங்கெங்கயோ இருக்குது. ஆனா அவங்களுக்கு பள்ளிக்கு சம்மந்தமே இல்லை. நோம்பு மாசம் வந்து அந்த பள்ளியுடைய பண்டுகளை மட்டும் அவனை கொடுத்து கொண்டு இருப்பாரு. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ அவனோட மனம் போன போக்குள்ள மாற்றத்தை கட்டுப்படுத்தி வச்சு வாழ்றாங்க. ஹராமான வியாபாரங்களை செஞ்சு அதுல வரக்கூடிய சல்லிகளை பள்ளியில போட்டா சுத்தமாகிடும், அவரும் சுத்தமாகிடும் நினைச்சு அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது நடக்கிறத பேசுறேன்னா ஃபேக்ட சொல்றேன். நிறைய பள்ளியில கொள்ளுமையிலேயும் கூட நிறைய பள்ளி வாசல் நடக்குது. நான் சொல்றேன், ஹராமான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழால் வரக்கூடிய அந்த நிர்வாகங்களும் சமூக சீர்கேடுகளுக்கு அவர்களும் காரணம் என்று சொல்கிறேன். இதுவெல்லாம் பேசப்படக்கூடிய விடயங்கள் தானே அவர்களே. இன்று இந்த ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக நாங்கள் மாறி போக வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் எங்களை இப்பொழுதே சீர்திருத்துவதாக இருந்தால் முதலில் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டியது தொழுகை மற்றும் தக்வா. இந்த 2 நாள் மாத்திரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஒழுக்கத்தை கட்டியமைத்தார்கள் அன்று அரபுலகத்திலே. இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போன ஒன்று தொழுகை பரல் என்றது. மறந்து போனதுதான் சொல்லணும், இல்லாட்டி தெரிஞ்சு கொண்டே விட்டுன்னு சொல்லணும். எது சொன்னாலும் உண்மைதான். தொழுகை கடமை என்பதை அறிந்தும் கூட இன்னைக்கு ஜும்ஆவுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்ற இவ்வளவு ஜனமும் லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷாவுக்கு வருவார்களேயானால் அதுதான் சரியான ஒரு வளர்ச்சி என்று சொல்ல முடியும் இல்லையா? சுபஹுக்கு இந்த ஊரிலே இந்த மஹல்லா வாசிகள் இத்தனை பேர்கள் ஜும்ஆவுக்கு சமூகம் தந்தார்கள் என்றால் இதே இத்தனை ஆண்களும் ஏன் அடுத்த வக்துக்கு வருவதில்லை? தொழுதா அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுமா? இல்ல. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது அருவருக்கத்தக்க மானக்கேடான விடயங்களை விட்டும் அது உங்களை தடுக்கும் என்றாங்க. இன்னைக்கு நாங்க தொழுகிறோம், எங்கள்கிட்ட லீசிங்ல வாகனம் இருக்குதுண்டா, நாங்க தொழுகிறோம், எங்க ஊர்ல ஹராமான அனாச்சாரங்கள் நடக்குதுண்டா, நாங்க தொழுகிறோம், எங்க புள்ள இன்னைக்கு வீட்டுல ஹராமான ஒரு தொடர்புல இருக்குதுண்டா, நாங்க தொழுகிறோம், ஆனாலும் நான் என் வியாபாரத்துல ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி சம்பாதிக்கிறேன் என்றா, நாங்க தொழுகிறோம், என் பொஸ் எனக்கு பார்த்து கொள்ள சொன்ன கடையில நாங்க திருடுறோம், நாங்க தொழுகிறோம், ஆனாலும் குடும்பத்தை முறிச்சு வாழ்றோம், நாங்க தொழுகிறோம், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது இல்லை, நாங்க தொழுகிறோம், ஆனாலும் என் பெற்றோர்கள் நான் ஒதுக்கி வாழ்றேன், நாங்க தொழுகிறோம், என் மனைவியை நான் துன்புறுத்தி வாழ்றேன் என்றால் அல்லாஹ் சொன்ன தொழுகை இதுவல்ல. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது அருவருக்கத்தக்க மானக்கேடான விடயங்களை விட்டு அது உங்களை தடுக்க வேண்டும்.
நான் தொழுதும் என்னிடத்தில் பாவம் இருக்கிறது என்றால் நீங்கள் தொழுந்ததிலே பிழை இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த தொழுகை நீங்கள் தக்பீர் கட்டினால் அது தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர் இருக்கிறது. அந்த தக்பீருக்கு பேர் என்ன? ஹராமாக்கப்பட்ட தக்பீர் அல்லது ஹராமான தக்பீர். என்ன ஹராம்? உலகத்திலே எதுவெல்லாம் ஹலாலாக அல்லாஹ் ஆக்கினானோ அதுவெல்லாம் ஹராம். உண்ணுவது ஹலால், நடப்பது ஹலால், பேசுவது ஹலால், சிந்திப்பது ஹலால், சாப்பிடுவது ஹலால். அங்க நுழைஞ்சதுக்கு பின்னால சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாம் ஹராம், எல்லாம் ஹராம். இல்ல அந்த தொழிலை போனாதான் கடையில எல்லா யோசனையும் வருது, வீட்டு எல்லா யோசனையும் வருது என்றால் நீங்கள் தொழுகையில் இன்னமும் பக்குவப்படவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், உங்களுக்கு தொழுகையிலே அனாவசியமான சிந்தனைகள் வருவது என்று இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இமாம் அதற்கான முறைகள் சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன சூறாக்களை நீங்க பாடமாக்கிக்கோங்க, சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்கிக்கோங்க, அதுல அர்த்தங்களை விளங்கிக்கோங்க. எவ்வளவு யூடியூப், பேஸ்புக், டிக்டாக் நாங்க சமூக வலைத்தளங்கள்ல நேரத்தை கணிக்கிறோமா இல்லையா? அதுல கொஞ்சம் பாடமாக்கிக்கோங்க. நிறைய ஆயத்துக்கள் உங்களோட உள்ளத்துக்கு மருந்தா அமையும் என்கிறேன். ஒரு மனிதன் கஷ்டத்துல வந்து தக்பீரை கட்டுறான், நிறைய கடன், குடும்பத்துல பிரச்சனை, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறான், அவரோட புள்ள அவரோட பேச்ச கேட்கறது இல்ல, அவருக்கு சரியான போதுமான வருமானம் இல்ல. இந்த நேரத்துல அவரோட வேலையும் இல்லாம போகுதுன்னு வைங்க. இந்த நேரத்துல அவர் வந்து தக்பீரை கட்டுறாரு, ஃபாத்திஹாவை ஓதுறாரு. என்ன சூரா ஓதுறாரு? வல்லுஹா வல்லைலி இதா சஜா ஓதுறாருன்னு வைங்க. வல்லுஹா, துஹா தொழுகையின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா சாய்ந்தோரின் அந்த இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா உன்னுடைய ரப்பு உன்னை கைவிடவில்லை. இல்லையா? இது ஓதினா அர்த்தம் தெரிஞ்சா உன்னோட உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதல் இருக்கும். மேல ரப்ப என்ன கைவிடல, என்ற சமூகம் என்ன ஒதுக்கிக்குது, என்ற குடும்பம் என்ன ஒதுக்கிக்குது, நான் கடன் எடுத்திருக்கிறேன் தான், நான் வட்டியில கை வச்சிருக்கிறேன் தான், என் குடும்பம், என் மனைவி என்ன ஒதுக்குறா, என் குடும்பம் என்ன ஒதுக்குறா, என் பொருளாதாரம் எனக்கு போதா, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறேன் தான். ஆனாலும் கூட உன்னை கைவிடல. ஆயத்தை கஷ்டத்துல வந்து தக்பீர் கட்டி அர்த்தம் தெரிஞ்சு ஓதினா எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும். அருமையானவர்களே, இதைத்தான் சொல்கிறேன். இப்படி தொழுகையிலே பக்குவமுள்ள பேருதலுள்ள தொழுகைகளாக அந்த தொழுகைகள் மாறி போக வேண்டும் என்றிருந்தால் தொழுகையினுடைய நுணுக்கங்களை நாங்கள், அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய பக்குவங்களை நாங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். அது வாழ்க்கையில் வர வேண்டும். 2 ரக்காத் தொழுவதா இருந்தா உங்களுக்கு அந்த 2 ரக்காத்தும் இஷ்டப்பட்டு தொழணும். நீங்க ஏதோ பொழுதுபோக்கு வீட்டுல இருந்துட்டாங்களே வந்து தக்பீரை கட்டி 4 ரக்காத் மாற்றல் பட்டு இன்னைக்கு அந்த இழுதி ஓதுறாரு, அவருக்கு ஏசி தொழுகிறத விட உங்களுக்கு ஆசை வரணும். உள்ளத்துல தக்குவாவுடைய ஆரம்பம், அந்த அமல்களோட சுவை ஏற்படணும். நான் தொழணுமே, நான் இன்னைக்கு சுபோக்கு எழுப்பணுமே, ராவு ஃபுல்லா தூக்கம் வைக்காது, தாஜத்துக்கு ஒரு 1/2 hour தொழுந்து தூங்கி எழுப்பி எனக்கு தூக்கம் போகாதான்னு ஒரு ஆர்வம் உள்ளதுல வரணும். எழும்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி வுது செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து அந்த தக்பீரை கட்ட அந்த தொழுகை ரூஹானியத்துள்ள தொழுகையாக மாறி போகும். அந்த 2 ரக்காத் தொழுந்தா உங்களோட வாழ்க்கையில பரக்கத் என்றது நீங்க உணர்வீங்க. அந்த அற்புதத்தை நீங்க உணர்வீங்க, சொல்ல முடியாது. மனைவியோடு சேரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இன்பத்தை உணர மட்டும் முடியும். எப்படியோ அது போல அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வரக்கூடிய இன்பத்தையும் உணர முடியும், சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தனி மனித ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக மாறி போக வேண்டும் என்றிருந்தால் எங்களிடத்திலே இன்றிலிருந்தே நீங்கள் அத்துணை பேர்களும் வந்திருக்கக்கூடியவர்கள், நாம் அத்துணை பேர்களும் நானும் கூட நியத்தி வைக்க வேண்டும். ஹயாத்துள்ளவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழுகை என்னால் தப்பி போகவே கூடாது. ஹயாத்துள்ள வரையிலே ஒரு பருதான தொழுகை என்னை விட்டு தப்பி போகவே கூடாது. இன்றிலிருந்தே நியத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. யாதொரு தெரிந்தும் தெரியாமலும் படித்து மறியாமலும் வேண்டும் என்று மனமுரண்டாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தக்வா உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றி வைப்பாயாக. உலகத்தில் நீ எப்படி ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழ்ந்து அப்படியே மறையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணிகளுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وصلى الله على سيدنا محمد المختار وعلى اله واصحابه الاخيار انا عليه